ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட என்றென்றும் இருக்கிறார். சமாதானமாய் இருக்கும். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. இஸ்ரவேலர்கள் செய்த அக்கிரமம் என்ன? கர்த்தர் ஏன் இந்த அளவுக்கு, அதாவது மிக உக்கிர கோபத்தோடு இரக்கம் காட்டாமல் இஸ்ரவேலருக்கு தண்டனை கொடுத்தார்? அநேகர் கொல்லப்பட்டார்கள், கொள்ளை நோய் வந்தது, பஞ்சம் வந்தது, சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள். இப்படி பல துன்பங்கள். எருசலேம் நகரம் தீ வைத்து எரிக்கப்பட்டது, தேவாலயமும் இடிக்கப்பட்டது. ஏன் இதெல்லாம் நடந்தது என்பதை குறித்து நாம் தெளிவாக பார்க்கலாம். கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ததற்கான காரணத்தை தெளிவாக தெரிவிக்கும் பொருட்டு நமக்கு, ஜனங்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகள் இன்று வரை வாழ்கிற எல்லா ஜனங்களுக்கும், தம்முடைய ஜனங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் மட்டுமல்ல, என்றும் இன்று வரை இனிமேலும் வரப்போகிற புதிய சந்ததி எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய ஆவியை எடுத்து கொண்டு போய் எருசலேம் நகரத்தின் தேவாலயத்தின் வாசலில் விட்டு அவரை இறங்க செய்து அந்த இடத்தில் நின்று ஒவ்வொன்றாக காட்டுகிறார். அதாவது 10 கட்டளைகளை பார்த்தால் அது ஒரு மலை மேல் ஏறுவது போல ஒவ்வொன்றாக நம் வரிசையாக எழுதி வைத்தால் கடைசியாக இருப்பது இச்சியாதிருப்பாயாக என்று இருக்கும். முதல் கட்டளை உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று இருக்கும். இந்த இச்சியாதிருப்பாயாக என்ற கட்டளையை நாம் கடைபிடிக்கும் போது அடுத்த கட்டளைக்கு போகிறோம். அதாவது இச்சையை மீறினால் அடுத்த கட்டளை, அதற்கு அடுத்த கட்டளை என்று ஒவ்வொரு மீறுதலாய் வந்து உச்சத்தில், கடைசியாக உச்சத்தில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்கிற அந்த கட்டளையை மீறும்படி பாவம் செய்கிறது. எல்லாம் ஒவ்வொன்றாக. முதலில் நம்முடைய பாவம் இச்சையில் தொடங்குகிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நாம் கண்களால் பார்ப்பது, சாப்பிடுவது போன்ற இச்சை, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை. இந்த 2 காரியங்களில் பார்க்க விரும்புவது, பார்த்து சந்தோஷப்படுகிற காரியங்கள், பொழுதுபோக்கு காரியங்கள், களியாட்டுகள், இதெல்லாம். அடுத்ததாக மாம்சத்தின் இச்சைகள், சாப்பிடுவது, பாவம் செய்வது, விபச்சார பாவம் போன்ற காரியங்கள், மாம்சத்தை பாதிக்கக்கூடிய காரியங்கள். இப்படி இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை தான் முதலில் தோன்றுகிற பாவம். இதிலிருந்து ஒரு மனிதன் பாவம் செய்ய தொடங்கினால் ஒவ்வொன்றாக வந்து கடைசியில் கர்த்தரை மறுதலிக்கிற ஒரு கூட்டமாக இஸ்ரவேலர்கள் மாறி போனார்கள். இப்படிதான் பாவம் தொடங்கி வந்திருக்கிறது. இதற்கு ஆதாரம் நமக்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் முதலில் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்கிறார்கள். அதிலும் ஏவாள் அம்மா முதலில் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்கிறார். அந்த பழத்தை பார்த்து இச்சிக்கிறார். இச்சிக்கப்படத்தக்க கனி என்று அந்த கனியை பார்த்தே சொல்லுகிறார். அப்படி என்றால் இவருக்குள் இச்சை வந்து விட்டது, ஏவாள் அம்மாவுக்குள். அதன் பின்பு அதை சாப்பிடுகிறார். மாம்சத்தின் இச்சை வந்து விட்டது. அதன் பின்பு கர்த்தருக்கு விரோதமாய் எல்லாம் மாறி போனது. அது பாவத்தின் தொடக்கமாய் இருக்கிறது. உணர்ந்து இப்படியாக ஒவ்வொரு பாவமாய் வந்தது. இஸ்ரவேலர்கள் கடைசியில் அவர்கள் ஒவ்வொரு பாவமாய் செய்து, சாலமோன் ராஜா காலத்திலிருந்து விக்கிரக ஆராதனை வந்தது. அவர் முதலில் தேவாலயத்தை கட்டினார், கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்தார். தாவீதையாவின் ஆலோசனைப்படி அவர் சேர்த்து வைத்த பொக்கிஷங்களை எல்லாம் வைத்து சாலமோன் ராஜா அருமையாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தேவாலயத்தை பரிசுத்தமாய் இவர் இருந்து பரிசுத்தமாய் தேவாலயத்தை கட்டி 1000 பலிகளை செலுத்தி கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்று எல்லாம் சிறப்பாய் இருந்தது. அதன் பின்பு என்ன நடந்தது? சாலமோன் ராஜா அநேக பெண்களை திருமணம் செய்தார். அதன் விளைவாக வந்த பெண்கள் எல்லாம் அவர்கள், அதாவது சாலமோன் ராஜாவின் எதிரியின் பிள்ளைகள். சாலமோன் ராஜா விக்கிரக ஆராதனைக்குரிய ஜனங்களுடைய அவர்கள் அந்நிய பெண்களை திருமணம் செய்தார். கர்த்தரை விட்டு விலகி வாழ்கிற ஜனங்களின் பெண்களை திருமணம் செய்ததால் அவர்கள் மூலமாக, அவர்கள் திருமணம் செய்து வந்த பெண்கள், நாங்கள் எங்கள் தேவர்களுக்கு ஆராதனை செய்ய வேண்டும், எங்களுக்கு பலி பீடங்களை கட்டி கொடுங்கள் என்று கேட்க அவர்களுக்காக
தன் மனைவிக்காக என்று பிரியப்பட்டு சாலமோன் ராஜா பலிபீடங்களை கட்ட எருசலேம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் திரும்பின திசையெல்லாம் தெருக்கள் தோறும் பலிபீடங்கள் கட்டப்பட்டு கர்த்தர் அருவருக்கிற காரியம் தொடங்கியது. அதன் பின்பு கடைசியில் தேவாலயத்திலேயே சிலைகளை கொண்டு வந்து வைக்கும் அளவுக்கு மாறி போனது. வளர்ந்து வந்து விட்டது பாவம். இப்படி வந்ததினால், இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்ததினால் கர்த்தர் அவர்கள் மேல் நியாய தீர்ப்பை கொடுத்தார். அவர்கள் செய்த பாவத்தின் தீவிரம் என்ன? தேவாலயத்தின் பிரகாரத்தில் எசேக்கியேலை தூக்கி கொண்டு வந்து கர்த்தர் காட்டுகிறார். அவர் ஆவியை எடுத்து வந்து அப்பொழுது அவர் பார்க்கிறார், அங்கு எரிச்சல் ஊட்டுகிறார். அதாவது வெளியில் வாசலிலேயே நடக்கிறது. வாசலிலேயே சிலை வைத்திருக்கிறார்கள். அங்கு மட்டுமல்ல, அதை தொடர்ந்து பல இடங்களில். அதை குறித்து இந்த வேத பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசலிலேயே அருவருக்கத்தக்க எரிச்சல் ஊட்டுகிற விக்கிரகத்தை வைத்திருக்கிறார். பேசித்தன ஆவிக்கு விக்கிரக வழிபாடு தேவாலயத்தின் வாசலில் வைத்திருந்திருக்கிறார்கள். இப்படி அந்த சிலையை பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேலையா இவர்கள் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது எசேக்கியேலையாவிடம் மீண்டும் பேசி, மனபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை பார்த்தாயா என்று கேட்கிறார் கர்த்தர். சிலை வைத்தது மட்டுமல்ல, அவர்கள் வேறு சில வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு என்ன செய்கிறார்கள் என்று நீ பார்த்தாயா என்று கர்த்தர் தெளிவாக கண்கண்ட சாட்சியாக எசேக்கியேலையாவை கொண்டு போய் காட்டுகிறார். அங்கு நடக்கிற காரியங்களை எல்லாம். நான் அவர்களை விட்டு விலகி போகும்படியாக இவர்கள் செய்கிற அருவருப்புகளை நீ பார்த்தாயா என்று கேட்கிறார். இந்த வசனத்தை நாம் சற்று ஆழமாய் தியானிக்க வேண்டும். இவர்கள் இஸ்ரவேலர்கள் விக்கிரக ஆராதனையை செய்தார்கள். பரிசுத்த ஸ்தலத்தின் வாசலில் விக்கிரகங்களை வைத்து எரிச்சல் ஊட்டுகிற விக்கிரகத்தை வைத்து அதற்கு ஆராதனை செய்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இவர்களை விட்டு விலகி போக பண்ணும் காரியத்தை செய்கிறார்கள் என்று. அப்படி என்றால் கர்த்தர் விக்கிரக ஆராதனை செய்யும் இடத்தில் இவர் இருக்க மாட்டார் என்பது தெளிவாகிறது. விக்கிரக ஆராதனை நடைபெறும் இடங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் விக்கிரக ஆராதனை செய்தால் அந்த இடத்தில் கர்த்தர் இருக்க மாட்டார். கர்த்தர் இல்லாத இடத்தில் அவர்தான் மெய் ஒளி, மெய்யான ஒளி, நம் ஜீவன் அவர். அவர் இல்லாத இடத்தில் யார் இருப்பார்? பொல்லாதவன் இருப்பான். பொல்லாத இருள் வந்து சூழ்ந்து கொள்ளும் அல்லவா? சரி, என்னை விலகி போக பண்ணும் காரியத்தை செய்தார்கள். எந்த இடமா இருந்தாலும் கர்த்தரை கனப்படுத்தும் இடத்தில்தான் கர்த்தர் இருப்பார். அவர் ஒரு இடத்தில் வர வேண்டும் என்றால் நாம் அவரை வணங்கி அவரை அழைக்க வேண்டும். கர்த்தாவே என்று நாம் கூப்பிட்டால் கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்தில் வரும். கர்த்தர் நம்ம இடத்தில் தேடி வருவார். அதே போல பொல்லாத சாத்தானின் கிரியைகளையும் சாத்தானையும் யார் விரும்புகிறார்களோ, பாவம் செய்கிறவர்கள், பாவம் செய்யும் போது அவன் போய் அந்த இடத்தை, அந்த மனிதர்களை ஆளுகை செய்வான். மனிதர்களுக்கு முழு சுதந்திரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தான் மனிதனை படைத்தவர். சாத்தான் முதலில் தேவதூதனாக இருந்தவன். தேவதூதனாய் இருந்து கர்த்தரால் சபிக்கப்பட்டு சாத்தானாய் ஆனவன். அவனும் வானத்திலிருந்து குதிக்கவில்லை, தானாய் வந்து விடவில்லை. கர்த்தரின் கிரியை தான் அவனும். இப்படி இருக்க கர்த்தருக்கு எதிரி என்றெல்லாம் அவனை சொல்ல முடியாது. அவனும் நம்மை போல கர்த்தரின் கரங்களால் படைக்கப்பட்டவன். கர்த்தர் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தார். அது அவருடைய பெருந்தன்மை, அவருடைய நல்ல குணம் அது. சரி, இப்படி இருக்க கர்த்தர் ஒரு மனிதன் நேசித்து அன்பு கூர்ந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அவர் கண்டிப்பாக வந்து அவர்களை ஆசீர்வதிப்பார், அவர்களோடு இருப்பார். அதே சமயத்தில் பொல்லாத பாவத்தை செய்கிற மனிதர்கள் பாவம் செய்யும் போது பொல்லாதவன், இருளின் ஆவிகள் வந்து அந்த மனிதனை சூழ்ந்து கொண்டு தொடர்ந்து பாவம் செய்ய வைத்து அதனால் அவன் வாழ்க்கையை சீரழிக்கும். இப்படியாக மனிதனுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவாலயத்தில் கர்த்தரை தொழுது கொள்கிற இடத்தில் பொல்லாத விக்கிரகங்களை வைக்கும் போது, பொல்லாத ஆவிகள் அந்த இடத்தில் இருக்கும் பொழுது
கர்த்தர் அந்த இடத்தில் இருக்க மாட்டார். கர்த்தருக்கு அது அருவருப்பான காரியம். கர்த்தர் வெறுக்கிற காரியம். கர்த்தர் விரும்பினால் தான் ஒரு இடத்தில் வந்து இருப்பார். கர்த்தர் விரும்புகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பாவம் நமக்குள் இருப்பது என்றால் சிலர் நினைக்கலாம், பாவம் நமக்குள் இருப்பது வேறு, பாவத்தை விரும்புவது வேறு. இந்த 2 காரியத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு மனிதன் பாவத்தை விரும்பி செய்கிறான். முதலில் விரும்புகிறான், அதன் பின்பு செய்கிறான். அவன் பாவி. அப்பது சரியான ஒரு காரியம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவன் திருந்துகிறான் என்று வைத்துக்கொள். அவன் பாவத்தை நாம் செய்து விட்டோம் என்ற குற்ற உணர்வு வந்து கர்த்தரிடமாய் மனம் திரும்பி பாவத்தை வெறுக்க தொடங்குகிறான். பாவத்தை விட்டுவிட நினைக்கிறான். ஆனால் அவன் செயல்களில் பாவம் இருக்கிறது. இப்படிப்பட்ட மனிதனை கர்த்தர் நேசிப்பார். ஏனென்றால் பாவத்தின் மேல் அவனுக்கு விருப்பம் இல்லை. ஏற்கனவே செய்த பாவ பழக்கங்கள் அவனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த நிலையில் இருக்கிற மனிதனை கர்த்தர் நேசித்து அவனோடு கூட வந்து அவனை ஆளுகை செய்து அவன் பாவத்திலிருந்து அவனை விடுதலையாக்கி மீட்பை கொடுப்பார். ஆனால் ஒரு மனிதன் சிறிய பாவமாய் இருந்தாலும் சரி, பொய் சொல்லும் பாவமாய் இருந்தாலும் சரி, அவன் செய்து கொண்டு அதை நேசித்துக் கொண்டிருந்தால் கர்த்தர் அங்கு வந்து அந்த மனிதனை விடுதலையாக்க மாட்டார். ஏனென்றால் கர்த்தர் நாகரிகமாக நடந்து கொள்வார். அவன் விருப்பப்படி அவன் வாழட்டும். அவன் பாவத்தை நேசித்தால் அவன் பாவியாக வாழட்டும். பரிசுத்தத்தை நேசித்தால் அவன் பரிசுத்தவானாய் மாறட்டும். இதுதான் கர்த்தருடைய மனிதனை நடத்தும் முறையாயிருக்கிறது. நமக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து நம்மை வாழ வைக்க கர்த்தர் விரும்புகிறார். இந்த பூமியில் அப்படிதான் நமக்கு கொடுத்திருக்கிறார். மனித வாழ்க்கையில் முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் விருப்பப்படி வாழலாம். பாவம் செய்தும் வாழலாம், பரிசுத்தமாகவும் வாழலாம். ஆனால் கர்த்தர் பாவிகளை அல்ல, பாவத்தை விரும்பாதவர்களை நேசிக்கிறார். அவர்கள் பாவிகளாய் இருக்கலாம், பாவம் செய்து கொண்டே இருக்கலாம். ஐயோ, நாம் செய்து விட்டோமே, நாம் பாவியாய் இருக்கிறோமே, இந்த பாவத்தை விட்டு விலகினால் பரவாயில்லையே, இது என்னை விட்டு தொலைந்து போனால் பரவாயில்லையே என்று வெறுத்திருப்பார்கள். ஆனாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் பாவம் செய்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை நிச்சயம் கர்த்தர் மன்னித்தேவார். அவர்களை அதிகமாய் நேசிக்கிறார். அவர்கள் பாவிகளாய் இருந்த போதும் அவர்களை நேசிக்கிறார். இப்படிப்பட்ட மனிதர்களை தான் கர்த்தர் தம்முடைய மனித அவதாரத்தில் கர்த்தர் ஊழியம் செய்த பொழுது, பூமியில் மனித அவதாரத்தில் வந்து செய்யும் போது, இப்படிப்பட்ட பாவத்தை வெறுத்த மனிதர்களை நேசித்தார், அவர்களை ஏற்றுக்கொண்டார். ஆனால் பாவத்தை விட மனம் இல்லாத தேவாலயத்து பரிசேயரையும் சதிசேயரையும் வெறுத்தார். அவர்கள் மனம் திரும்ப விரும்பவில்லை. அதுதான் காரணம். கர்த்தருடைய பிரசங்கத்தின் முதல் வார்த்தையே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்றுதான் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. மனம் திரும்புதலை கர்த்தர் நேசிக்கிறார். ஒருவன் பாவி இல்லை, அவன்தான் என்னிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் கூட கர்த்தரிடத்தில் போக முடியாது. எல்லா மனிதரும் பிறக்கும் போதே பாவ சுபாவங்களோடு அந்த டிஎன்ஏ கோடிங்கோடு தான் பிறக்கிறோம். எல்லோரும் ஆதாம் ஏவாளின் பிள்ளைகளா இருக்கிறோம். நம்முடைய டிஎன்ஏவிலேயே பாவ சுபாவங்கள், துர்க்குணங்கள் இருக்கிறது. பிறந்து ஒரு சில வருடங்களிலேயே நம் சுபாவங்கள் வெளிப்படுகிறது. இப்படிதான் பாவம் வருகிறது. கர்த்தர் ஆனால் அந்த சுபாவத்தை வெறுத்து மனம் திரும்ப விரும்புகிறவர்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவர்களையே நேசிக்கிறார். மனம் திரும்பினால் போதுமானது. மற்ற காரியங்களை கர்த்தர் அவருடைய வல்லமையினால் நம்மை வழி நடத்தி பாவத்தை விட்டு பரிசுத்தமாக்கி விடுவார். பாவியாகவே பரலோகத்திற்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார். மனம் திரும்புதல் வந்து விட்டால் கர்த்தருடைய வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவானாய மாற்றுவார். அதன் பின்பு பரலோக ராஜ்யத்திற்குள் சேர்த்துக் கொள்வார். மனம் திரும்பினால் போதும், நீ பாவம் செய்து கொண்டே பரலோகத்துக்கு வந்து விடு என்று சொன்னார். அவர் சொல்லவே இல்லை. அதையும் மறந்துவிடக் கூடாது. நான் மனதால் பாவம் செய்யவில்லை, ஆனால் மாம்சத்தின்படி பாவம் செய்கிறேன், செய்து கொண்டே பரலோகத்துக்கு போய்விடுவேன். கர்த்தர் என் மனதை தான் பார்க்கிறார் என்று சொல்லிக் கொண்டு தெரியக்கூடாது. மனமும் செயலும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். மனம் சுத்திகரிக்கப்பட்டால், மனம் திரும்புதல் ஏற்பட்டால் கர்த்தருடைய கிருபையினால்
மாம்சமும் சுத்தப்படும், பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை சேரும். அது அவருடைய வல்லமையினால் நடக்கும், நம்மாலே முடியாது. அவருடைய ரத்தம், அவருடைய வசனம், அவருடைய நாமம் நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய வசனம் நம் இருதயத்தை கழுவி அந்த துர்க்குணங்களை எல்லாம் எடுத்து போட்டு சுத்திகரித்து நம் செயல்களும் பரிசுத்தமாக்கப்பட்டு பின்பு பரலோகம் செய்வோம். பரலோகம் என்றும் சாதாரண விஷயம் அல்ல. ஏதோ நாம் ஒரு சாதாரணமாக நாம் ஏதாவது ஒரு இடத்திற்கு போக வேண்டும், ஒரு தேசத்திற்கு, பூமியில் இருக்கிற ஒரு நாட்டிற்கு போக வேண்டும் என்றால் எத்தனை கட்டுப்பாடுகள், எத்தனை விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டி இருக்கிறது. பரலோகம் என்ன சும்மா வந்து விடுமா? சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டுதான் பூமியில் இருக்கிற ஒரு தேசத்திற்கே போக முடியும். அப்படி இருக்கும்போது எந்த சட்டத்திட்டமும் இல்லாமல், எந்த வரைமுறையும் இல்லாமல் எல்லோரும் பரலோகம் போகலாம் என்று இந்த வாத்து கூட்டங்கள் தண்ணீருக்குள் இறங்குவது போல் போய்விடலாம் என்று நினைப்பதா? அப்படி அல்ல. இப்படியாக இஸ்ரவேலர்கள் பெரிய பாவங்களை செய்தார்கள். அது வளர்ந்து 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 கடைசி வரை மனம் திரும்ப கர்த்தர் வாய்ப்பை கொடுத்தார். எரேமியா தீர்க்கதரிசி வரைக்கும் பல தீர்க்கதரிசிகளை, எரேமியா தீர்க்கதரிசியே 40 வருடம் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். எதையும் கேட்கவில்லை ஜனங்கள். அவரை எதிர்த்து அவரை தண்டித்தார்கள். எரேமியாவை தீர்க்க தரிசனம் சொன்னதற்காக, வேறு எந்த தவறும் அவர் செய்யவில்லை. அவரை கொல்லவும் பார்த்தார்கள். நன்மையை சொன்னதற்கு, அவர்களை எச்சரித்ததற்காக அவர் அத்தனை பாடுபட்டார். இப்படி எல்லா வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டும் அவர்கள் பாவம் செய்து, அதுவும் எந்த அளவுக்கு, அதை தான் கர்த்தர் காண்பிக்கிறார். எசேக்கியேல் ஐயா சிறையிருப்பில் இருக்கிறார், பாபிலோனில் இருக்கிறார். அவருடைய ஆவியை கொண்டு வந்து எருசலேம் தேவாலயத்திற்கு முன்பாக வைத்து கர்த்தர் இதையெல்லாம் காட்டுகிறார். பார், தேவாலயத்தில் அவர்கள் என்னென்ன செய்து வைத்திருக்கிறார்கள் என்று. பலிபீடத்தின் வாசல் அண்டையிலே எரிச்சல் ஊட்டுகிற பொல்லாத விக்கிரகம் இருக்கிறது. அதன் பலிபீடமும் அதன் விக்கிரகம் இருக்கிறது அதன் மேல். இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை செய்யும் இடத்தில் கர்த்தர் எப்படி இருப்பார்? அவர் பரிசுத்தமானவர். இந்த பாவத்தை பார்த்து கொண்டு அவரால் இருக்க முடியாது. அவர் வெறுக்கிற காரியம். இந்த மனிதர்கள் இதை விரும்புகிறார்கள். நீ எதை நேசிக்கிறாயோ அதன் பின்னே போ என்று விட்டுவிட்டார். நீ எதை நேசிக்கிறாயோ, இஸ்ரவேலர்களே, நீங்கள் என் ஜனமாய் இருந்து நீங்கள் என்னை விட்டு விலகி போய் நீங்கள் எதை நேசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? பொல்லாத ஆவிகளை. அதன் பின்னே போங்கள். அந்த பொல்லாத ஆவிகளை உங்களை ஆண்டு கொள்ளும் என்று கர்த்தர் அந்த ஆவிகளிடமே ஒப்படைத்து விட்டு விட்டார். விரும்பின வழியே நீ போ என்று. நீயாக மனம் திரும்பி வா, உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். அந்த விக்கிரகங்கள் வைக்கப்பட்டதினால், அந்த சிலை இருந்ததினால் கர்த்தர் அந்த இடத்தை விட்டு விலகி போனார். இன்னும் சில காரியங்களை எசேக்கியேலுக்கு காட்டுகிறார். அதை கவனிப்போம். என் ஸ்தலத்தை, பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். பார், இன்னும் வா என்று கூட்டிக் கொண்டு, இதை விட இன்னும் அதிக அருவருப்புகளை நீ இன்னும் பார்ப்பாய், உனக்கு காட்டுகிறேன் வா என்று அழைத்து கொண்டு செல்கிறார். இது என்ன, இதுதானா? இல்லை, இன்னும் வா, இருக்கிறது வா என்று அழைத்து கொண்டு செல்கிறார். அப்படி என்றால் இதை விட இன்னும் பெரிய வேலைகளை எல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதை என்ன பார்ப்போம். முதலில் வேசித்தன ஆவிக்கு, எரிச்சலூட்டுகிற விக்கிரகம் என்றால் வேசித்தன ஆவி, அதற்கு செய்திருக்கிறார்கள். அதன் பின்பு உள்ள இனி என்னென்ன நடக்கிறது என்று பார்ப்போம். இப்பொழுது பிரகாரத்தின் வாசலில் கொண்டு போய் கர்த்தர் விட்டார். பிரகாரத்தின் வாசலில் கொண்டு போய் விட்டார். அதில் சுவற்றில் ஒரு துவாரம் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு ஓட்டை இருக்கிறது சுவற்றில் ஓட்டை இருக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், மனுபுத்திரனே, நீ ஒரு சுவற்றில் ஓட்டையை போடு என்று சொல்லுகிறார். முதலில் அவர் சிறிய ஓட்டையினால் பார்த்திருக்கலாம், தெரியவில்லை. ஆனால் ஒரு ஓட்டையை இவர் பார்த்தார். ஒரு ஓட்டை உள்ளே நுழையும்படியாக சுவற்றில் ஓட்டை போடப்படுகிறது. அப்படி ஒரு துவாரம் விட்ட போது, துவாரம் என்றால் ஓட்டை போடுவது, அதை செதுக்கி உள்ளே நுழையும்படியாக அந்த பகுதியை, சுவற்றை உடைத்து துவாரம் விட்டார். அந்த துவாரத்தின் வழியாய் பார்க்கும்போது உள்ளே ஒரு வாசல் இருந்தது. எசேக்கியேல் ஐயா ஆச்சரியமாய் பார்க்கிறார். உள்ளே வாசல் இருக்கிறது என்று பார்க்கிறார். நீ உள்ளே போய், கர்த்தர் சொல்லுகிறார், நீ உள்ளே போய் அங்கு அவர்கள் செய்கிற அருவருப்புகளை எல்லாம் நீ போய் பார் என்று சொல்லுகிறார் எசேக்கியேல் ஐயாவுக்கு.
அப்படி எசேக்கியேல் ஐயா உள்ளே போய் பார்த்தபோது அங்கு சகல ஊரும் பிராணிகள், ஊர்ந்து செல்லும் பிராணிகள், பாம்புகள், பல்லிகள், பாம்பு, பல்லி போன்ற உருவங்கள் இவைகளும், சகல விதமான அருவருப்பான மிருகங்கள், பன்றி போன்ற அருவருப்பான மிருகங்களும், நரி போன்ற மிருகங்களும், இவைகளின் உருவங்கள் அங்கு வரையப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இவைகளின் சொரூபங்களும் அந்தந்த காரியங்களுக்கு ஏற்ற சொரூபங்கள் என்றால் சிலைகள், குட்டி குட்டி சிலைகள், சிறியதோ பெரியதோ சொரூபங்கள் என்றால் சிலைகள், பாம்பை போல சிலை, பல்லியை போல சிலை, இப்படி எல்லாம் செய்து, சொரூபங்கள் என்றால் உலோகத்தை உருக்கி ஊற்றி செய்கிற சொரூபங்கள், உலோகம் மெட்டல், அதை உருக்கி ஊற்றி செய்கிறார்கள். இப்படி செய்து இதையெல்லாம் செய்து வைத்து இஸ்ரவேலருடைய சகல விக்கிரகங்களின் உருவங்களையும் சுவற்றில் வரைந்தும் வைத்திருந்தார்கள். சொரூபங்களை செய்தும் வைத்திருக்கிறார்கள், சுவரெல்லாம் வரைந்தும் வைத்திருந்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் மூப்பர்கள், இஸ்ரவேலின் மூப்பர்கள் 70 பேரும், சாப்பானின் குமாரனாகிய யானியா என்னும் மனிதன், அந்த மனிதனுடைய தலைமையில் அங்கு தூபம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இவைகளுக்கெல்லாம் கர்த்தருக்கு தூபம் காட்ட வேண்டிய கர்த்தருடைய ஊழியர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். பொல்லாத சுரூபங்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்புகிறது. எல்லோர் கையிலும் தூப கலசத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை எசேக்கியேல் ஐயா பார்க்கிறார். இப்படி இருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரை தொழுது கொண்டு ஆராதனை செய்ய வேண்டியவர்கள், கர்த்தருக்கு முன்பாக தூப கலசத்தை, பரிசுத்த தூபத்தை போட்டு புகை எழுப்ப வேண்டியவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். எதை செய்யக்கூடாது என்று இவர்கள் போதிக்க வேண்டுமோ, இவர்கள் மற்றவர்களை வழி நடத்த வேண்டுமோ, அதையே இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்யாதே என்று பாடம் நடத்த வேண்டிய ஆசாரியர்கள், பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆசாரியர்கள், இவர்களை, லேவி கோத்திரத்தார், இவர்களே இந்த பாவங்களை செய்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் பேசுகிறார். எசேக்கியேல் ஐயா இதை பார்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் எசேக்கியேல் ஐயாவினிடத்தில் பேசுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள், மூப்பர்கள் என்றால் தலைவர்கள், முதியவர்கள், பெரியவர்கள். ஒரு ஜனக்கூட்டம் என்று இருந்தால், ஒரு இனம் என்றால் அதில் பெரியவர்கள் என்று இருப்பார்கள் அல்லவா? அவர்கள் தான் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலின் மூப்பர்கள் இப்படி செய்கிறதை, அதாவது இவர்களுடைய விக்கிரகங்களின் வரைபடங்கள் நிறைந்த அறைகளில் இவர்கள் செய்கிற காரியத்தை எல்லாம் நீ பார்த்தாயா? இதையெல்லாம் அவர்கள் செய்துவிட்டு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் எங்களை பார்க்கவில்லை, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை கைவிட்டு விட்டார், அவர் எங்களை பார்க்கிறதே இல்லை என்று சொல்லுகிறார்களாம். இவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போய் பாவம் செய்துவிட்டு கர்த்தர் எங்களை விட்டு விட்டார், தேசத்தை விட்டு போய்விட்டார் என்று இவர்கள் சொல்லுகிறார்களாம். எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்த பின்பு, ஜனங்கள் அழிக்கப்பட்ட பின்பு, பாபிலோன் ராஜா வந்து சிறைப்பிடித்து கொண்டு போன பின்பு, கர்த்தர் கைவிட்டு விட்டார், தேசத்தை விட்டு விட்டார், உடன்படிக்கை மீறப்பட்டது என்று இவர்கள் நினைத்து கொண்டு சொல்லிக் கொண்டு கர்த்தர் மேல் பழி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை நோக்கி நாங்கள் கூப்பிட்டோம், கர்த்தர் எங்களை காப்பாற்றவில்லை. எத்தனை முறை கதறினோம். பாபிலோன் ராஜா வந்த பின்பு, எப்பொழுது? பாபிலோன் ராஜா வந்த பின்பு, தேசம் சுட்டரிக்கப்படும் போது, சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது, இவர்கள் உயிர் போகிற நிலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். நன்றாக இருக்கும் வரைக்கும் அக்கிரமம் செய்து கர்த்தருக்கு விரோதமாய் கோபம் ஊட்டுவது. அழிவு வந்தால் அந்த நேரத்தில் ஐயோ ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே என்றால் உடனே வந்து இவர்களை தூக்கி விடுவாரா? எத்தனை காலம் தூக்குவார்? அதையும் தான் செய்தார் கர்த்தர். எத்தனை காலம் அப்படி காப்பாற்றினாலும் மீண்டும் மீண்டும் அதே அக்கிரமத்தை செய்ய போவார்கள். இதே பழக்கமாய் இருந்தது 390 வருடங்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பொறுமையோடு காத்திருப்பதற்கு கர்த்தர் எவ்வளவு பொறுமையாய் இருந்திருக்கிறார். இதன் பின்பும் இவர்கள் அக்கிரமம் செய்ததினால்தான் பார் அவர்கள் என்னென்ன செய்கிறார்கள் பார் என்று மனம் கொதித்து போய், எப்படிப்பட்ட மனநிலையில் கர்த்தர் எசேக்கியேல் ஐயாவிடம் பேசியிருப்பார். இவர்களுடைய செயல்களை பார் என்று சொல்லுகிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு மனிதனும் கர்த்தரை கோபம் மூட்டுவதற்கு எல்லையில்லா வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்கிறோம் என்ற உணர்வு நமக்கு இல்லை.
மனித இனம் உணர்விழந்து அறிவிழந்து பாவம் செய்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நடந்தது என்ன? அதற்கு அடுத்ததாக கர்த்தர் எசேக்கியேல் ஐயாவை வடக்கு வாசல் அண்டையிலே கொண்டு போய் விட்டார். அங்கு ஜனங்கள் தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு தாய் ஒரு மகன் இருந்தார்கள். அவர்கள் பாவம் செய்தார்கள். பொல்லாத ஆவி பிடித்த ஜனங்கள். அந்த மகனின் பெயர் தம்மூஸ். அவனுக்காக, அவன் இறந்து விட்டான் என்று அவனுக்காக அழுது கொண்டிருக்கிறார்களாம். தேவாலயத்தில் இன்னொருவனுக்காக எதுக்கு துக்கம் கொண்டாடுதல், புலம்பலிடுவது, ஒப்பாரி வைத்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். பெண்கள் எல்லாம் கூடி தம்மூசுக்காக அந்த இடத்தில் வடக்கு வாசலின் பகுதியில் அழுது கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். அதையும் எசேக்கியேல் ஐயா பார்க்கிறார். ஒவ்வொன்றாக வருகிறது. எத்தனை இடங்களில், எத்தனை தேவாலயத்தில் எத்தனை காரியங்கள் செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார் எசேக்கியேல் ஐயாவை பார்த்து, மனுபுத்திரனே, இதையெல்லாம் நீ பார்த்தாயா? இதை விட அதிகமாய் இன்னும் காட்டுகிறேன், வா, இன்னமும் பார்க்கலாம் வா என்று அழைக்கிறார். எத்தனை கோபம் ஊட்டி இருக்கிறார்கள் கர்த்தரை. இப்படி சொல்லிவிட்டு எசேக்கியேல் ஐயாவை கர்த்தர் ஆலயத்தின் உட்பிரகாரத்திற்கு கொண்டு போகிறார். பிரகாரத்தின் உள்ளே, பிரகாரம் பலிபீடம் இருக்கும் இடைக்கு, அந்த இடத்தில் கொண்டு போய் எசேக்கியேல் ஐயாவை விடுகிறார். உள்ளே போய் பார்க்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே, மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடு பகுதியில் அந்த இடத்தில் 25 பேர் நிற்கிறார்கள். 25 புருஷர்கள். புருஷர்கள் என்றால் திருமணமான ஆண்கள் 25 பேர் நிற்கிறார்கள். அங்கு நின்று கொண்டு அவர்கள் தேவாலயத்தின் பக்கத்தில், அந்த தேவாலயத்திற்கு முதுகை காட்டிக்கொண்டு வானத்தை நோக்கி பார்த்து, அதாவது வாசலை நோக்கி பார்த்து, தேவாலயத்திற்கு முதுகை காட்டிக்கொண்டு திரும்பி நின்று கொண்டு வெளிப்புறமாய் வாசலை பார்த்து வானத்தை அண்ணாந்து பார்த்து சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். வான சேனையை வணங்குவது, வான சேனைக்கு ஆராதனை செய்கிறார்கள். 25 ஆண்கள். அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு தங்கள் முதுகையும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கு நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரிக்கிறார்கள். அதாவது தேவாலயம் கிழக்கை பார்த்து இருக்கிறது. கிழக்கை பார்த்திருக்கிறது. இவர்கள் தேவாலயத்திற்கு பிரகாரத்தில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து காலையில் எழும்பும் சூரியனை வணங்குகிறார்கள். சூரியனை படைத்தவர் கர்த்தர். நட்சத்திரங்களை உண்டாக்கினவர் கர்த்தர். 4ஆம் நாளில் உண்டாக்கினார் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது நாள் சிருஷ்டிப்பு. பகலை ஆள சூரியனையும் இரவை ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் கர்த்தர் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை படித்த இவர்கள் சூரியனை தெய்வமாக வணங்குகிறார்கள். எப்படி இருக்கிறது? இதுவும் நடக்கிறது. இதையும் எசேக்கியேல் ஐயா பார்க்கிறார். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, எசேக்கியேல் ஐயாவை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், பார்த்தாயா, இஸ்ரவேலின் மூப்பர்கள் செய்வது அற்ப காரியமா? இவர்கள் என்ன சின்ன காரியத்தையா செய்கிறார்கள்? இவர்களை நான் மன்னிப்பதற்கு என்ற பொருளில் அவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் அவனிடம் பேசுகிறார். இவர்கள் என்ன காரியம் செய்கிறார்கள்? இவர்கள் செய்வது சாதாரண காரியமா? பாருங்கே என்று சொல்கிறார். அவர்கள் செய்வது அற்பமான காரியமா? இவர்கள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பி இப்படியெல்லாம் செய்யும் போது ஏன் சூரியனை வணங்கியது தவறு என்று கர்த்தர் சொல்கிறார் என்றால், ஒவ்வொரு வான சேனைக்கும் ஒவ்வொரு வித ஆவிகள், மனிதன் எதை வணங்கினாலும் அதை போய் பொல்லாத ஆவிகள் ஆண்டு கொள்ளும். கர்த்தரை தவிர எதை வணங்கினாலும் பொல்லாத ஆவிகள் அந்த மனிதனை ஆண்டு கொள்ளும். இப்படி செய்வதனால் அவர்கள் மிகவும் தீயவர்களாக மாறி போவார்கள். பாவம் செய்ய செய்ய இன்னும் பெரியதாய் அவர்கள் பாவம் வளர்ந்து போய் முடிவில் சீக்கிரம் மரணம் அடைந்து விடுவார்கள். அவர்கள் ஆயுளே குறைந்து போகும். துன்மார்க்கனுடைய ஆயுளோ குறுகி போகும் என்று வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேலர்கள் இப்படி செய்யவே கூடாது. கர்த்தருடைய ஜனங்கள் போய் இப்படி செய்யலாமா? வேத வசனத்தை கையில் வைத்துக் கொண்டு இவர்கள் செய்தார்கள். அதைதான் இங்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இப்படி அவர்கள் செய்து தேசத்தை கொடுமையினால் நிரப்பி
தேசத்தில் கொடுமை அதிகமாய் நடந்தது. பொல்லாத ஆவிகள் மனிதனை ஆண்டு கொண்டால் அவன் கொடுமைக்காரனாய் மாறுவான், பிறரை கொடுமைப்படுத்துவான். கொடுமைக்காரர்கள் எல்லோருக்குள்ளும் பொல்லாத ஆவிகள் இருக்கும். அதைதான் இன்று விஞ்ஞானத்தின்படி நாம் சைக்கோ என்று சொல்லுகிறோம். காரணம், அநேகம் பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுப்பதினால் இப்படி நடக்கிறது. இப்படி செய்து அடிக்கடி என்னை கோபமூட்டுகிறார்கள். இதையெல்லாம் காண்பித்து எசேக்கியேலிடத்தில் கர்த்தர் சொல்கிறார், இப்படியெல்லாம் செய்து ஒரு முறை இருமுறை அல்ல, இப்படியெல்லாம் அடிக்கடி செய்து என்னை கோபமூட்டுகிறார்கள். திராட்சை செடியின் கிளையை எடுத்து அவர்கள் தங்கள் நாசிக்கு நேராக நீட்டினார்கள், தங்கள் மூக்குக்கு நேராக திராட்சை செடியின் கிளையை நீட்டுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அவர்கள் செய்ததினால் நானும் அவர்களை உக்கிரத்தோடே நடத்துவேன், மகா கோபத்தோடு அவர்களை ஆளுகை செய்வேன். அவர்கள் என்னை கோபமூட்டினார்கள், என் கோபத்தின் விளைவை அவர்கள் பார்ப்பார்கள் என்ற பொருளில் கர்த்தர் சொல்லுகிறார். என் கண் தப்ப விடுவதும் இல்லை, நான் இறங்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் கொஞ்சமும் அவர்களை ஒருவரையும் தப்பிவிடவும் மாட்டேன், இரக்கம் காட்டவும் மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்கள் பாவத்தின் அளவு அப்படிப்பட்டது. அவர்கள் மகா சத்தமாய் கூக்குரலிட்டு என் செவி கேட்க கத்தினாலும் நான் அவர்கள் வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்க்கிறார். கர்த்தர் பெரியவர். மனிதர்கள் செய்த அக்கிரமம் மகா பெரியது. அதற்கு சமமாய் அவர்களை கர்த்தர் அருவருத்து கர்த்தரின் கோபத்தை வெளிப்படுத்துகிறார், உக்கிரம் வெளிப்படுகிறது. என்றும் கர்த்தரை குறை சொல்ல வேண்டாம், நாம் மனம் திரும்புவோம், அதுவே நமக்கு மீட்பை தரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். மாரநாதா.